சாம்பார், காய் சாம்பார், முருங்கைக்காய், கேரட்டு எல்லாம் போட்டுள்ள வெங்காயம், தக்காளி போட்டுள்ள ஒரு சாம்பார். மிளகு, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, லெமனோட தோல் எல்லாம் கூட போட்டு வச்ச ஒரு ரசம். உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கறி லீஃப் ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு. இதில் கறி லீஃப் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. கருவேப்பிலையை நல்லா கடுகில் தாளித்து அவ்வளோ எண்ணெய் இறங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் தான் நான் அந்த உருளைக்கிழங்கை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு தோல் சீவி ரவுண்டாக கட் பண்ணி மிளகு, பெருங்காயம், மஞ்சள் தூள் எல்லாம் கூட சேர்த்து பண்ணி வச்ச ஃப்ரை. உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்படி பண்ணி சாப்பிட்டா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கேஸு எதுவும் வராது, உடம்புக்கு நல்லது. அந்த கருவேப்பிலை எண்ணெய் பாக்கி இருந்ததுலேயே நான் அதுக்கு கடுகு தாளிச்சிட்டேன். ஸோ இதோட அந்த சட்டியில் இருந்த எல்லா மருத்துவ குணங்களும் இதில் சேர்ந்துருக்கு. நம்ம இதை மொத்தத்தில் சூப்பு மாதிரியாக்கு இதை செஞ்சு சாப்பிட போகிறோம். சாதம், வடித்த சாதம், நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது, இன்னும் மோர். இதுதான் நம்ம சம்மருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் நினைக்கிறேன். ஜுரமெல்லாம் இப்போ நிறையா வருது இல்லையா, அதனால் நல்லா மிளகு ரசமும் உருளைக்கிழங்கு, நார்த்தங்காய், மோர் இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. சாதம் சாப்பிட தோணலைன்னா பழைய சாதமே வச்சு தயிர் சாதம் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரசத்தை கொஞ்சமாக விட்டுக்கிட்டு சூடு சாதத்தையும் சாப்பிட்டுக்கலாம்.